ஹாய் பந்தான் பேபிஸ், வெல்கம் டு மிட் நைட் பந்தான் ஸ்டோரிஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்கடா? ஸோ நான் மொதல் வீடியோ போட்டு என்னோடய இன்ட்ரோ பற்றிலாம் போட்டல. ஸோ அதில் வந்து வியூஸ் குறவாக தான் போயிருக்கு எனக்கு தெரியுது. ஸோ யாரெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு இப்போ வந்துடுங்க. அது ஒன் ஷாட் இல்லை, என்னோடய இன்ட்ரோ உங்களுக்கு வந்து தெரியணுன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். சரியா? இல்லை இது முடிஞ்சு கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒன் ஷாட்டோட தான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே போஸ்ட்டில் போட்டிருக்குதா ஜேகே ஒரு ஒன் ஷாட், ஆனால் நான் டைட்டில் சொல்லலை தானே. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஹோப் யூ லைக் இட். ஏன்னா நான் எழுதின கதை நான் எதுவும் வந்து யூஸ் பண்ணிட்டேன், நானே சொந்தமாக யோசித்து நான் எழுதினேன். ஸோ யாரையோ இது பண்ணி நான் எழுதலை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரோவிலேருந்து போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கதையில் யார் இருக்கான்னு முக்கியமாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த கதையில் ஜேகே இருக்கார், அண்ட் தென் வயன், நீங்கள் தான் வயன். ஸோ நான் வந்து பேர் வைக்கலன்னா, ஸோ பேர் வந்து வைக்கும் போது நான் வேறு ஒன் ஷாட்டில் வைக்க பார்க்குறேன்டா. ஓகே, இந்த கதையில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட் கேர்ள் பெஸ்டி. ஸோ அவங்க பேர் பார்த்திங்கன்னா ரியான்னு வச்சுக்கலாம். ஸோ ஜேகே ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியும்னா அஃப்கோர்ஸ் நம்ம தேவங்க தான். ஸோ இந்த கதையில் உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஒரு சீனில் தான் இருப்பாங்க. ஓகே, இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. ஸோ நேராக வந்து இதில் போடலாம். ஓகே, நீங்களும் ஜங்குக்காக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேயா? நீங்கள் 2 பேர் 3rd இயர் இப்போ படிக்கிறீங்க. ஓகேயா? ஸோ ஜங்குக்கும் நீங்கள் ஒரே கிளாஸ் தான். தேயோங் ரியா 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். ஐ மீன் நீங்கள் 4 பேருமே ஒரே கிளாஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து காலேஜ் முடிஞ்சு நீங்களும் ரியாவும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம தேக்க என்னதை பண்ணுறாருன்னா, அவர் தெய்யம் கூட உங்களை வந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு மரத்தில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களை. ஸோ வந்து நீங்கள் ரியாவும் வந்து பேசிக்கிட்டே போகிறீங்க, அது நீங்கள் பார்க்கல, யார் பார்க்குறால. நீங்கள் 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு காலேஜ் பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ தேயவங்க தான் வந்து ஜங்கு கிட்ட சொல்கிறாரு, டே மச்சான், என்னடா இத்தனை நாளாக சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, போய் சொல்கிறத விட்டுட்டு ஒரே 3 இயர்ஸ் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஜங்குக்கு வந்து சொல்கிறாரு, இல்லைடா மச்சான், சொல்ல யோசனையாக இருக்குது, ஏற்றுக்குவாளோ ஏற்றுக்க மாட்டாளோன்ட்டு, அதான்டா சொல்லுவான்னு யோசிக்கிறேன். டி மச்சான், பேசாமல் நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவா. ஓகே தான்டா, நீ சொன்னால் எனக்கு சரி. இத்தனை நாளும் ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தால் போதுமா? ப்ரப்போஸ் பண்ணணும்ல, அதை விட்டுட்டு ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்துருக்கானா, போடா. சரிடா மச்சான், நாளைக்கு எப்படியாச்சும் பொக்கே வாங்கிட்டு வந்து அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணிடணும்டா. இது நமக்கு ஃபைனல் இயர் வேறு, இன்னும் ஒரு 1 மந்தில் முடிய போகுது காலேஜ். அதுக்குள்ளே பார்த்தியா நம்ம 3rd இயர் வந்து முடிச்சிட்டோம். ஆமாடா, சரிடா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீ கிளம்பு. சரிடா மச்சான், பாய். டே தேங்க, ஃபோன் பண்ண வந்துடாத, பாடம் அனுப்பிட்டு தொலைகிறேன், போடா. ஓகே, இன்றைக்கி அந்த நாள் முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களும் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் ரியாவும் வீட்டுக்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ அடுத்த நாள் காலேஜ். ஸோ உங்களோட இன்னும் 1 மந்த் மிச்சம் இருக்குது நீங்கள் காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளேயே ஜேகே வந்து சொல்லணும்னு சொல்லி இன்றைக்கி தான் சொல்ல வராது. ஸோ அவர் தேவும் கூட வரல, ரியாவும் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, ஏன்னா அவளுக்கு காய்ச்சல்னு சொல்லிட்டு அவளும் ஸ்கூலுக்கு வரல. ஸோ ஜங்குக்கு வராரு. ஸோ வந்து அவளோட ஒரு கேர்ள் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல மாதிரி ஃப்ரெண்டு, அவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி வயனை கூப்பிடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவர் வந்து கூப்பிட்ற அவருக்கு கூச்சமாக இருக்குன்னு சொல்லி தேவையே கூப்பிட சொல்லல. வேணாடா, நீ கூப்பிட்டா வர மாட்டா, அப்படி கேர்ள் யாராச்சும் கூப்பிட்டா தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேர்ள் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஏய் வயன், சொல்லுடி, என்ன உன்னை ஜேகே கூப்பிட்றான். என்ன ஜேகே கூப்பிட்றானா? ஏன்டி இப்படி ஷாக் ஆகுற? ஜேகே கூப்பிட்றான் தானே சொன்னேன். அதில் ஏன் அவன் கூப்பிட்றான்னு உன்ட்ட சொன்னானா? இல்லை, அவன்கிட்ட கூப்பிட்றதா சொன்னான். போ, அந்த சயின்ஸ் அங்கே அந்த லேப் இருக்குல்ல, அங்கே போ.
நீ வாடி, எனக்கு நான் போகல, ரியா வரல. ஏய் என்னடி, அவன் வெறும் கூப்பிட்றான் தான், அவன் ஒன்றும் நான் அடித்து தின்ற மாட்டான். அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. சரி நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போகிறீங்க. நர்வஸில் உங்களுக்கு வந்து என்னென்னா பயமாக இருக்குது, எதுக்கு ஜேகே கூப்பிட்றான்னு சொல்லி உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ போயிட்டோன்னே சயின்ஸ் லேப் வந்துட்டீங்க. அந்த ரூம் இருட்டாக இருக்குது. என்னடா இருட்டாக இருக்குதுன்னு நீங்களும் முழிக்கிறீங்க. ஐயோ என்ன இருட்டாக இருக்குது இந்த ரூமு, இங்கே தானே இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க. உள்ளே போயிட்டோன்னே டக்குன்னு கதவு சாத்திட்டாங்க. ஐயோ நீங்கள் திரும்பி டக்குன்னு பார்க்குறீங்க. ஐயோ என்ன கதவு சாத்திருக்குன்னு திறக்க போகிறீங்க. டக்குன்னு ஜேகே வந்துட்டு ஏய் ஹாய் வயன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயந்துட்டீங்க. யார் இதுன்னு சொல்லி பார்த்தா ஜேகே தான் நிற்கிறான். ஸோ உங்களுக்கு வந்து லைக் டக்குன்னு கதவு சாத்திட்டோன்னா பயம் வந்துடும்ல, டக்குன்னு யாராச்சும் நின்றா அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணிட்டீங்க, ஏன் ஜேகே ஏன் கூப்பிட்ட, அவள் பேர் வந்து நம்ம ரயான்னு வச்சுக்கலாம். ஓகே, ரயா வந்து சொன்னால் நீ கூப்பிட்டேன்னு. ஏன் ஏய் வருத்தப்படாத, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன ஜேகே, என்ன சொல்ல கூப்பிட்ட? அதான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் இருக்க பொக்கே எடுத்து அவன் முன்னுக்கு நீட்டி, வயன் ஐ லவ் யூ, நான் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே உன்னை பார்த்ததுலேருந்து உன் மேலே காதலில் விழுந்துட்டேன். ஆனால் எனக்கு சொல்ல இதாக இருந்துச்சு, நீ ஏற்றுப்பியோ ஏற்றுக்க மாட்டியோன்னு. அதான் வயன் இப்போ சொல்கிறேன், will you marry me அப்படின்னு அவன் கேட்டோன்னு உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கை காலும் ஓடலை. ஓகே கைஸ், வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு தயவு செஞ்சு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, என் காதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியே சத்தமாக தான் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகே கதவுல போகலாம். இப்போ வந்து காய்கள்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு பயம், என்ன இவன் தீன்னு இப்படி சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் அண்ணா யோசிப்பாங்க தானே, என்ன இவன் வந்து இப்படி சொல்கிறான், இவன் மீறி லுக் பண்ணுறான் அப்படிலாம் உங்களுக்கு ஏதோ தோணுது. ஸோ நீங்கள் வந்து ஜேகே பார்த்து, ஜேகே என்ன பேசுகிற, எனக்கு நான் அதுன்னு சொல்லி நீங்கள் நர்வஸ், உங்களுக்கு வார்த்தையே வரல, தொண்டையில் வந்து வார்த்தையே வர மாட்டுது. ஸோ நீங்கள் எப்படின்னா மனசுக்குள்ள உங்களுக்கு லைக் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் வெளி காட்டிக்க மாட்டேறீங்க. லைக் பயத்தோட கொஞ்சம் பயமாக இருக்குது, வேறு நர்வஸாக இருக்குல்லாம். ஸோ அப்படியே வந்து ஜேகே சொல்கிறான், வயன் இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. இங்கே பாரு, எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, உனக்கும் அம்மா அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் நம்ம லவ் பண்ணி நீ அம்மா மாதிரி பார்த்துக்கூடாது, நான் உன்னை அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன். எப்படி நான் உன்னை சின்ஸ் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேல லவ் பண்ணுற வயன், என்னால் உன்னை மறக்க முடியாது. ப்ளீஸ் வயன் என்னை ஏற்றுக்கோ, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். ப்ளீஸ் வயன் புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு சொல்கிறான். ஸோ வயன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜேகே அது வந்து உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். ஜேகேக்கிறான், என்ன சொல்ல போகிறேன் வயன்? இல்லை ஜேகே, நான் அது வந்து ஜேகே ஐ லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜேகேக்கு சரியான ஷாக்கு, என்ன ஐ லவ் யூ சொல்லிட்டான்னு. என்ன நீங்கள் அவர் மட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் இருந்தீங்க, என்ன டக்குன்னு ஐ லவ் யூ சொல்கிறா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. ஸோ அவர் யோசிச்சுட்டு வந்து, வயன் என்ன சொல்கிற புரியல, இப்போ நீ எனக்கு ஐ லவ் யூ சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. வயன் சொல்கிறா, ஜேகே நானும் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு 1 month அவனை, அப்போ 1 month நம்ம இது ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட் டைமில் எப்படின்னு தெரில உன் மேலே காதலில் விழுந்துட்டேன். ஆனால் எனக்கும் சொல்ல இதாக தான் இருந்துச்சு. இப்போ நீ லவ் பண்ணுறன்னு தெரிஞ்சோன்னே எப்படி ஜேகே என்னால் விட முடியும்? என்ன நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு.
நீ கிடைப்பியோன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நீயே லவ் சொல்லுவேன்னு நான் யோசித்து பார்க்கல ஜேகே. ஸோ ஐ லவ் யூ டூ. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஜேகேக்கு ஒரே சந்தோஷம். டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிவிட்டு வயன் உண்மையாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஜேகே, உண்மைதான். எனக்கும் அப்பா அம்மா இல்லை. எனக்கு புருஷன் வேணுன்னா என்னை அம்மா அப்பாவே பார்த்துக்கணும். அந்த பாசம் நான் உன் மேலே பார்த்தேன். அன்றைக்கி நான் இடித்தப்போ நீ அப்படியே துடித்ததை நான் பார்த்தேன் ஜேகே. எனக்கு கிடைக்காத பாசம் உன்கிட்ட கிடச்சிச்சு ஜேகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஒரே சந்தோஷம். டக்கு நல்லா ஹேக் பண்ணிட்டு 2 பேரை வந்து இது பண்ணீங்க. ஸோ உங்களுக்காக ஜேகே பொக்கே வாங்கியிருப்பார்ல, அதில் நீட் டவுன் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்காரு. ஐ லவ் யூ வாயின்னு சொல்லி நீங்களும் அதை எடுத்துக்கிட்டு லவ் யூ டூ புருஷான்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இதோட நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட், அதோட பொண்டாட்டி, அதோட நம்ம வெளியே நிறைய போகணும், அப்புறம் ஃபோனை நிறைய பேசணும், இதெல்லாம் உனக்கு ஓகே வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இதெல்லாம் அவங்க கூட செய்யணும் தான் ஆசை ஜேகே. கண்டிப்பாக நீ இதோட என் புருஷன், நான் இதோட உன் பொண்டாட்டி, அப்புறம் என்னை நல்லா வச்சு பார்த்துப்பல்ல அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜேகே சொல்கிறாங்க, இதோட என்ன இப்போயே நல்லா பார்த்துப்பண்டி, என் கூட பேசாமல் வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே என்ன டக்குன்னு இப்படி சொல்கிற? ஏன்டி என் வீட்டில் யார் இருக்கா? நான் ஒண்டி தான். அந்த வீட்டில் இருக்கும் போது நான் யாராச்சும் இருக்க மாட்டாங்க என் கூட. எங்கள் அம்மா நம்ம தாண்டி எனக்கு வரோம். முக்கியமாக எங்கள் அம்மாவெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நீ வந்தால் எனக்கு எங்கள் அம்மா ஃபீல் கிடைக்கும்னு தோணுதுடி. ப்ளீஸ் என் கூட வந்து தங்கிடுறேன். 1 month நீ வேலைக்கு போ. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீ வேலைக்கு போ, நீ எங்கே வேணால் போயிட்டு வா, உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போகணும், சரியா? வேலைக்கு போ, சம்பாரி, எல்லாம் பண்ணு. இல்லை உனக்கு வீட்டில் இருக்குன்னு தோணுச்சுன்னா இரு, நானும் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறேன். நீங்கள் சரிங்க. இல்லை ஜேகே, நீ நல்லா வச்சு பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சருக்காக நானும் வேலைக்கு போனோம்ல, என் படிப்பை நானும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நானும் ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறேன். ஸோ நீயும் படித்த படிப்புக்கு ஆஃபீஸ் வேலைக்கு போ, சரியா? நான் இன்றைக்கி வரேன். நம்ம லக்கேஜ்லாம் என் லக்கேஜை நீ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்தால் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு. ஜேகே என்ன பண்ணுற? விட்டு ஜேகே, இன்றைக்கி தான் லவ் சொன்னேன், அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்ட போல். இதோட நம்ம வீட்டில் இப்படி தான். இப்படி தானா? இதோட நம்ம ஜாலியாக அந்த வீட்டில் இருக்கலாம். இதோட நீயே பொண்டாட்டி, நான் புருஷன், எப்படி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு போகிறாரு பிரைட் சைடில். ஸோ இப்படி தான் அந்த நாள் போகுது. ஸோ 1 month ஆச்சு. நீங்களும் ஜேகேயும் ஒரே வீட்டில், அவர் வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவர் குக் பண்ணி தருவீங்க, சில டைம் அவரும் குக் பண்ணி தருவார். இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருப்பீங்க, கேம் வச்சோம். இல்லாட்டி வெளியே வந்து ரொம்ப வெளியே போவீங்க, அன்னாடிக்கும் வெளியே போவீங்க, ராத்திரி இல்லாட்டி காலையில் போவீங்க, ஷாப்பிங் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவீங்க. இப்படி தான் இந்த 1 month என்ஜாய்பலாக போகுது. ஓகே, இப்போ 1 month. ஸோ ஜேகே வெளியே இருக்கார். ஸோ அவர் ஏற்கனவே லைக் ஒரு ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்திருப்பார், காலேஜ் பார்ட் டைமு. ஸோ இப்போ வந்து அவர் காலேஜ் முடிஞ்சு உங்களுக்கும் அவருக்கும். ஸோ 1 month முடிஞ்சு. ஸோ வந்து நீங்களும் ஜேகே என்ன பண்ணுறீங்கன்னா வேலை தேடிட்டுருக்கீங்க. ஜேகே வேலை தேடிட்டாரு, நீங்கள் தான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் கிடச்சிருச்சு இன்றைக்கி. நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஜேகிட்ட இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு ஜேகேன்னு. ஸோ இப்படி தான் 1 month ஏற்கனவே நீங்கள் வந்து லைக் இப்போ ஒர்க் பண்ணி 1 month ஆச்சு. ஜேகே வந்து அவர் பார்ட் டைமில் வேலை செஞ்சு வச்சு இப்போ ஃபுல் டைமில் வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஜேகே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, வயன் சொல்லு புருஷா, என்ன சோகமாக வர?
சோகமாக இருக்கியா என்ன? அது இல்லடி, நான் ஏன் சோகமாக போகிறேன்? பீச்சுக்கு போகலாமா? என்ன ஜெகி தேடி பீச்சுக்கு போகலான்னு கூப்பிட்ற? என்ன மிஸ் பண்ணுறியா? நான் ஏன்டி மிஸ் பண்ண போகிறேன்? பக்கத்தில் நீ தான் இருக்கீங்க. ஆமாம்ல ஜெகி, போகலாம். ஏன் தீர்னு பீச்சுக்கு போகலான்னு சொன்னேன்? அதெல்லாம் இல்லை, நீ வாயேன் பீச்சுக்கு போகலாம். சும்மா உன்ட்ட ஒன்று சொல்லணும், வாயேன். என்கிட்ட ஒன்று சொல்லணுமா? இங்கே சொல்லுடா. ஏன்டி வர மாட்டியா என்ன என் கூட? ஏய் அதெல்லாம் இல்லைடா, தேன் கூப்பிட்றிய, அதான் யோசித்தேன். சரி இரு, நான் போய் ஹேர் ஸ்டைலாம் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாங்களே சீக்கிரமாக ஏறி போயிட்டு கிளம்பிட்டு வரீங்க. ஜேகே உட்காந்துருக்காரு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு. ஜேகே ரொம்ப வந்து லைக் சேட்டாக தான் இருக்கார். ஸோ அவர் வந்து நம்ம எப்படின்னா நம்ம டயர்டாகவும் இருப்போம், சேட்டாகவும் இருப்போம்ல. ஆனால் வந்து ஜேகே வந்து ஏன்னு தெரியல சேட்டாகவே இருக்கார், ஒன்றுமே சொல்லாமல் நார்மலாக தான் கூப்பிட்ருப்பார். ஒரு மாதிரியா லைக் அவர் வந்து லைக் அவ்வளோ வர மாதிரி இருக்குது. ஆனால் லைக் அவர் ஏன் வந்து சேட்டாக இருக்காரு தெரியல. ஸோ உங்களை பீச்சுக்கு கூப்பிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் அவரும் பீச்சுக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து உட்காந்துட்டு 2 பேரும் பீச்சில் கடலில் வந்து ஆளையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. நீங்கள் வந்து சொல்கிறீங்க, டி ஜேகே சாரி புருஷா என்ன கூப்பிட்ட? இப்போ என்னமோ உட்காந்துக்கிட்டு இருக்க சோகமாக வேற. ஏன்டா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படி இல்லை டி பொண்டாட்டி, அது வந்து உன்ட்ட எப்படி எப்படியா? ஏண்டா மிஸ் பண்ணுறேன்னா? இல்லையே, நீ தான் என்ன வேறு இடத்துல மிஸ் பண்ணியா என்ன? அதான்டி மிஸ் பண்ண தான் போகிறேன் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஷாக் ஆகிட்டீங்க. என்ன இவன் எப்படி பேசுகிற, 2 வருஷத்துக்கு என்ன மிஸ் பண்ண போகிறேன் நான், நீங்கள் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு அவன் வந்து சொன்னோட உங்களுக்கு லைக் ஷாக் ஆகிட்டீங்க. இவன் இப்படி பேசுகிறான்ட்டு நீங்கள் கேட்குறீங்க, டி என்னத்துக்கு மிஸ் பண்ண போகிறேன் சொல்லு? விளாண்டுட்டு இருக்காது ஜேகே, சும்மானே விளாண்டுட்டுருப்பேன். நீ அப்படி பேசிக்கிட்டு இருக்க? லூசு பையன், மிஸ் பண்ண போறேன்னா அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன், நீ என் கூட தானே இருக்க. அப்புறம் நான் பொண்டாட்டி உன்ட்ட ஒன்று சொல்லணும்டி. ஏய் என்னடா சோகமாகவே இருக்க முதலேருந்து? எப்போவுமே நீ நல்ல ஜாலியாக ஃபன்னாக தானே இருப்ப, இப்போ என்னடா சோகமாக இருக்க? பொண்டாட்டி எனக்கு வேலை கிடச்சிருச்சு தானே? டி லூஸா டி, உனக்கு தான் வேலை கிடச்சி எத்தனோ வருஷமாச்சு. நீ தான் பார்ட் டைம் வேலைக்கு தானே போகிற. அதுக்கு முன்னே காலேஜ் டைம்லாம் பார்ட் டைம் வேலைக்கு போனேன், இப்போ ஃபுல் டைம் போகிற. அப்போ என்ன ஒன்று வேலை கிடைக்கணும்? இல்லடி, எனக்கு வேலை கனடாவில் கிடச்சிருக்கு. 2 வருஷம் ஒர்க் பண்ணேன், நான் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சரியான ஷாக். உங்களுக்கு மாதிரி வர மாதிரி ஆகுது. ஏன்னா கனடாவில் 2 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ யாராவது தான் நம்ம வந்து கண்டிப்பாக வருத்தப்படுவோம் இவங்க போகிறாங்க சொல்லிட்டு. அதுவும் அது ஒரு நாள் கூட இல்லை, 2 வருஷம்னு சொல்லி உங்களுக்கு லைக் இது ஷாக்காக வர மாதிரி இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜிக்கி என்ன சொல்கிற? 2 வருஷமா கனடாலியா? இல்லை நீ போவாத, நீ இங்கேயே ஒர்க் பண்ணு ஜக்கி. இல்லைன்னா வேறு கம்பெனியில் கூட நீ ஒர்க் பண்ணலாம். இங்கே நிறைய கம்பெனி இருக்குது ஜக்கி, நீ பேசாமல் இங்கே ஒர்க் பண்ண. கனடாலாம் வேணடா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ இங்கே ஒர்க் பண்ணு ஜக்கி, நான் ஒன்றும் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணா நீ வீட்டில் கூட இல்லைன்னா நான் ஒன்றும் பார்த்துக்கிறேன் ஜிக்கி அப்படின்னு நீங்கள் லைக் உங்களுக்கு பதட்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க அப்படியே. அப்போது ஜேக்கி வந்து உங்கள் கன்னத்தை பிடிச்சிட்டு, ஏவா பொண்டாட்டி ஐம் சாரிடி, என்னால் முடியாது. ஏன்னா ஃப்யூச்சரில் நான் நீ கல்யாணம் பண்ணி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நம்ம பிள்ளையை பார்த்துக்கணும், நம்ம எல்லாம் இதுவும் பண்ணணும்டி.
அது வசி கண்டிப்பாக நான் ஒர்க் போய் தான் ஆகணும். அதுவும் இங்கே உள்ள கம்பெனிலாம் மந்த்லி கொஞ்சம் தான் கிடைக்கிது சேலரிலாம். அது வசி கனடாவுக்கு போனால் ஹை சேலரிடி. நம்ம அங்கே போய் நான் ஒர்க் பண்ணால் தானே நம்ம பிள்ளை உன்னை பார்த்துக்க முடியும் நம்ம ஃப்யூச்சரில். ஏண்டி எனக்காக நீ வெயிட் பண்ண மாட்டியா என்ன சொல்லு? ஏய் பொண்டாட்டி இங்கே பாரு, ஏன் இப்படி அழுகுற? இங்கே பாரு, ஏன் பொண்டாட்டி அழுகக்கூடாது? இந்த மாதிரி நீ தான் தைரியமாக இருக்கணும். 2 வருஷம் தானேடி, ஏன் இப்படி இது பண்ணுற? 2 வருஷம் வந்துடுவேன் நான். பாரு இந்த மாதிரி அழுகக்கூடாது. என் பொண்டாட்டி எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜேகே போய் சொல்லிட்டு இருக்காரு. வயன் வந்து நோட் பண்ணிவிட்டு அவளுக்கிட்டே நோட் பண்ணுறியா? ஸோ அவள் வந்து லைக் வருத்தமாக இருக்கா. அவளுக்கு ரொம்ப வந்து வருத்தமாக கவலையில் இருக்கா. ஏன்னா வந்து ஜேகே அவள் வந்து ரொம்ப உண்மையாக லவ் பண்ணியிருப்பாள். இப்போ வந்து ஜேகே டக்குன்னு வந்து இது மாதிரி போகிறான் அப்படின்னு சொன்னோன்னா அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அவள் வந்து அழுதுகிட்டே நோட் பண்ணுறா. அப்புறம் அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆமாம் ஜேகே எனக்கு புரியுது, நான் ஏன் அழணும்? நான் அழக்கூடாது. ஏன்னா நான் ஜேகேயோட ஒய்ஃப், நான் ஜன்சங்கோட ஒய்ஃப் தானே. நான் ஏன் அழணும்? நான் அழ மாட்டேன். நீ போயிட்டு வா. நான் உனக்காக எப்போவுமே வெயிட் பண்ணுவேன் ஜேகே. ஐ வில் வெயிட் ஃபார் யூ ஃபார் எவர். எனக்கு இல்லாத மிஸ் பண்ணுவேன் தான். என்ன கால் பண்ண மாட்டியா? அண்ணாடிக்கு கால் பண்ணு. நான் ஃபோனை எடுத்துகிறேன் எந்த டைம் வேணா. கண்டிப்பாக நீ போய்ட்டு வா ஜேகே, இது உன் ஃப்யூச்சர், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. ஜேகே சொல்கிறா, இதுலாண்டி என் பொண்டாட்டி, இதுதான் என் பொண்டாட்டி. பாரு அழுவக்கூடாது. நான் போயிட்டு 2 வருஷத்தில் வந்துடுவேன். நாளைக்கு கிளம்புறடி. இங்கே பாரு அழுதுகிட்டு இருந்த வாங்குவே நீ. என் பொண்டாட்டி யார் மீனுக்கும் அழுகக்கூடாது. சரியா? அப்படியே ஹக் பண்ணிகிட்டே சொல்கிறான். ஸோ வந்து இந்த நாள் அப்படியே முடியுது. ஓகே. ஸோ வந்து அடுத்த நாள்னால் நீங்களும் ஜேகேயும் வந்து இதில் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க 2 பேரும். அதில் லைக் ஜேகே வந்து வந்து ஏர்போர்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தான். அங்கே தான் இருக்கான். ஸோ அந்த நம்பர்லாம் இது பண்ணுவாங்களே, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணியிருக்கான் கூப்பிட்றதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூப்பிடுவாங்க சொல்லி நீங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஜேகேவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் அழுவு வர மாதிரி இருக்குது. லைக் அவன் முன்னுக்கு அழுகக்கூடாது, அவன் அழுகக்கூடாது சொன்னான், தைரியமாக இருக்க சொன்னான். அப்படி தான் உங்கள் மைண்டில் அது ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லைக் அவனை பார்க்காத மாதிரியோ அவனை வந்து இக்னோர் பண்ணல. நீங்கள் அவன் பார்க்காத மாதிரியோ அவங்க முன்னுக்கு அழுவாத மாதிரியோ தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம். ஏன்னா ஜேகே வந்து நீங்கள் வந்து யாராச்சும் நம்ம விட்டு போகும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த இது ஸோ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம எப்படி இருப்போமோ நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எப்படிங்களா ஓகே. இப்போ நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க ஜேகே, புஷா இங்கே பாரு, பார்த்து இரு சரியா, நல்லா சாப்பிடு, அப்புறம் மெசேஜ் பண்ண மறந்துடாத, ஃபோன் அடிக்க மறந்துடாத, அப்புறம் எனக்கு வீடியோ கால் தான் பண்ணணும். அன்னடைக்கும் நீ வீடியோ கால் பண்ணணும். நான் உனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணுவேடா சரியா. நீ வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா. என்னை பற்றி நீ கவலைப்படாத, வீட்டையும் கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் அண்ணா வரைக்கும் அழகாக நம்ம வீடை பார்த்துட்டு உன்னை பார்த்துக்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா வயன். ஸோ வந்து ஜேகே சொல்கிறாரு, பொண்டாட்டி இங்கே பாரு, வீடு பார்த்துக்கலாம், ஆனால் உன்னை பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு, என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காத. நான் எப்போவுமே உன்னை வந்து கால் பண்ணுறேன் சரியா. கண்டிப்பாக வீடியோ கால் தான் பண்ணுவேன் சரியா. இங்கே வா, என்னை ஹக் பண்ணுவா, ஏய் வந்து ஹக் பண்ணிடி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஸோ வர மாதிரி இருக்குது. நீங்கள் அழுக்கூடாது சொல்லி தான் பேசாமல் வந்து நீங்கள் வந்து
ஜேகே வழி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ இந்த இப்போ வந்து ஜேகேயோ ஃப்ளைட்டில் ஏறி போயிடுறான். ஸோ அவன் வந்து கடைசியாக சொல்கிறான், அந்த கடைசியாக போகும்போது சொல்கிறான், வயன் இங்கே பாரு, 2 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டி பொண்டாட்டி, சரியா? ஒன்றுத்துக்கும் அழுக்கூடாது, கவலைப்படாது, நல்லா சாப்பிடு, சரியா? கண்டிப்பாக நானும் ஒன்று மிஸ் பண்ணுவேன், சரியா? கண்டிப்பாக கால் பண்ணி பாய் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்து ஜேகிட்ட ஓகேடா புருஷா, கண்டிப்பாக உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், பாய், ஃபோன் பண்ணி போயிட்டோன்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து ஜேகேயும் போயிட்டான். ஓகே, ஸோ ஜேகேயும் வந்து அனுப்பிட்டான், ஃப்ளைட்டில் ஏறி போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா தேயோங்கும் வந்து அவன் ஏற்கனவே வந்து வெளிநாட்டில் தான் இருப்பான். ஏன்னா அவனும் ஒர்க் வெளிநாட்டில் தான் வேலை செய்கிறான். ரியா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து இருக்கா. ஏன்னா அவள் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அவள் அங்கே இருக்கா. நீங்கள் ஒண்டி தான் சவுத் கொரியாவில் இருக்கீங்க. ஜேகேயும் இப்போ வந்து வெளிநாட்டு போயிட்டான் கனடாவுக்கு. ஸோ நீங்கள் ஒண்டி தான் சவுத் கொரியாவில் இருக்கீங்க, எங்கேயும் போகக்கூடாது சொல்லி. ஏன்னா நீங்கள் வந்து அம்மா அப்பா யாரும் இல்லை உங்களுக்கு. ஸோ ஜேகே தான் ஒரு ஆள் நீங்கள் நினச்சிருந்தீங்க, ஜேகே எப்பவுமே நம்ம கூட இருப்பான்னு. இப்போ ஜேகே அங்கே போயிட்டோன்னு அவங்களுக்கு மனசு கவலையாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நாள் அப்படியே முடியுது. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் வந்து தான் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்னென்னா அழகாக வந்து ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, பிளாக் கலர் ட்ரெஸ், ஃப்ரீ ஹேர். ஸோ வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து இருக்கீங்க, அப்படி ஒரு லைட் மேக்கப்போட டால் மாதிரி இருக்கீங்க. அது நீங்கள் மேக்கப்பு போடாத மாதிரி இருக்குது, மேக்கப்பு போட்ட மாதிரியும் இருக்குது. ஸோ அவ்வளோ அழகாக கிளம்பிட்டு போகிறீங்க. ஸோ நீங்களும் ஜேகேக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஏன்னா அவன் வந்து வேலை எடுத்துகிட்டு வைப்பான்னு சொல்லி நீங்கள் வந்து கால் பண்ணல, அவனுக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க, ஏய் புருஷா என்ன பண்ணுற, நான் இப்போ வேலைக்கு கிளம்புறேன், பாரு ஃபோட்டோ அனுப்பிவிட்ருக்கேன் உன் பொண்டாட்டி எப்படி இருக்குன்னு, சரியா? பாய்டா புருஷா, அப்புறம் பேசுகிறேன், பாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பிவிட்றீங்க. ஜேகே வந்து ஒன்றும் பார்க்கல, அவன் ஆன்லைன்லேயும் இல்லை, அவன் வேலையாக இருக்கான் போல். ஸோ வந்து அப்புறம் 2 hours லேட்டர் ஜேகே வந்து பார்த்துருக்கான் அந்த மெசேஜை, அவங்ககிட்டேருந்து வந்த மெசேஜை. ஸோ வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறான், ஓகேடி பொண்டாட்டி டேக்கே பண்ணிக்கோ, சரியா? நானும் வேலை இடத்துல தான் இருக்கேன், நான் உனக்கு அப்புறம் வந்து மெசேஜ் பண்ணி கால் பண்ணுறேன், சரியா? பாய்டி பொண்டாட்டின்னு அனுப்புகிறான். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் உங்கள் நாளே அந்த 1 month சொல்ல முடியாது, 1 year, ஐ மீன் 12 months, சாரி கைஸ், சாரி 12 month இப்படி தான் போகுது, உங்கள் ருட்டீனே இப்படி தான் போகுது. 1 year ஆச்சு, ஓகே? ஸோ இது வந்து 12 month. ஓகே, இப்போ தான் December 30, ஐ மீன் December 31, சாரி கைஸ், கிளம்புறேன், சாரி. ஸோ December 31. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஏன்னா நியூ இயர் வேறு வந்துச்சுல, ஸோ நாளைக்கு நியூ இயர் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு 31, நாளைக்கு 1st January அந்த மாதிரி அப்படின்னு சரி நீங்கள் ஜேகே கால் பண்ணுறீங்க. அப்புறம் ஜேகேட்டே கேட்குறீங்க, டே புருஷா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எப்போ வருவா, உன்னை பார்த்து 1 வருஷம் ஆக போகுதுடா, நாளையிலேருந்து 1 வருஷம் உன்னைக்காக நான் வெயிட் பண்ணுறது தான், ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியலடா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கீங்க, ஜேகே சொல்கிறான், ஏய் பொண்டாட்டி நானும் தாண்டி ஒன்று மிஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறது வேலை, சரியா? நீ ஒன்றும் இது பண்ணிக்கிறதால வருவேன், சரியா? இன்னும் 1 month வெயிட், ஐ மீன் 1 year வெயிட் பண்ண மாட்டியா என்ன? வெயிட் பண்ணி வரேன், உன்னை தான் மிஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுறது வேலை, சரியா? கண்டிப்பாக நான் வந்து வரேன், சரிடி, வேலைக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், சரியா? அப்புறமா ஃபோன் அடி, சரியா? பாய்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க பாய் புருஷா, சீக்கிரமாக சாப்பிடு, சரியா? படுத்து தூங்கணும், நான் ஃபோன் வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்க.
ஸோ இப்போ வந்து 1 இயர். ஸோ வந்து 1 இயராக இந்த மாதிரி தானே ரொட்டீன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா டுடே February 14. February 14 என்னடின்னா வேலண்டைன்ஸ் டே. ஸோ நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து தெரியும்னு இந்த நாள் அவனுக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்னென்னா அவனுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கால் பண்ணல. ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வீடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதோடு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. கிச்சனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து லைக் கேக் பேக் பண்ண ஜாமான்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு கேக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதை எடுத்து வந்து மைக்ரோவேவ் இதில் வந்து அவன் இருக்குல்ல அதில் வைக்கிறீங்க. ஸோ அதில் வச்சுட்டு கேக்கும் பேக் ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் பேக் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ணலான்ட்டு நின்றுக்கிட்டு டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அழகாக அவனுக்கு ஃபோன் வச்சு அதில் கேக் வெட்டுற மாதிரி சொல்லி நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேவரட்டான பாட்டு கேட்டுட்டு அப்படி பேக் பண்ணிட்டுருக்கீங்களா? ஓகே. ஸோ வந்து அதோடு உங்களுக்கு வந்து லைக் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா பெல் ரிங் ஆன சத்தம் கேட்குது. நீங்கள் வந்து முழிக்கிறீங்க. யார் இது? தேவங்கள்லாம் ரியாவும் இல்லையே. ரியா தான் உங்கள் அம்மா கூட இருக்காள் தானே. யார் இது இருக்கும்? சரி போய் தொடர்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு லைக் தொடர்ந்து பார்க்குறீங்க. அந்த பர்சன் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அந்த பர்சன் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஷர்ட், அழகாக டிஷர்ட். ஸோ ஹேண்ட்ஸமாக பின்னாடி திரும்பிக்கிட்டு அவர் கையில் மின்னுக்கு வந்து என்னென்னா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ ரிங்கும் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து கூப்பிட்றீங்க, எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்புறம் வந்து அவர் திரும்பிட்டு பொண்டாட்டி எப்படி இருக்க, மிஸ் பண்ணியா என்ன அப்படி சொல்லிங்க. நீங்கள் சரியான ஷாக்கு. அது யாரும் இல்லை ஜெக்கி தான். ஸோ நீங்கள் வந்து சரியான ஷாக் ஆகிட்டு உங்கள் கண்ணில் தண்ணி வருது. நீங்கள் வந்து புருஷா நீயா எப்படி மிஸ் பண்ண அவ்வளோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு ஹக் பண்ணிங்க. நல்லா அழுகுறீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஹாப்பி டேஸ் வருது அவனை பார்த்தோன்னே. நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க புக்கையும் ரிங்கை கையில் வச்சுக்கிட்டு வந்து அவன் வந்து அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வந்து அம்மாடி பொண்டாட்டி நான் வந்துட்டேன், எப்படி இருக்க, சரி உள்ளே வா, உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜெஜியும் உள்ளே போகிறீங்க வீட்டுக்குள்ளே. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு திரும்ப பார்க்குறீங்க. ஜேகே வந்து டக்குன்னு நீ டவுன் பண்ணிவிட்டு பொண்டாட்டி ஐ எம் வெரி சாரிடி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 1 இயரில் நீ இல்லாத வருத்தம் சரியான எனக்கு ஒரு வலி கொடுத்துச்சிடி. என்னால் முடியல உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன் கூட லைக் உன்கிட்ட வீடியோ காலில் பேசினாலும் பார்த்தாலும் நேரில் பார்த்து நான் கட்டி பிடிக்கிறது இது என்னோட அந்த ஃபீலிங் எனக்கு சொல்ல முடியாத ஃபீலிங்டி. உன்னை 3 இயர்ஸ் நான் உன்னை பார்த்தேன். இன்னையோடு சேர்த்து நம்ம 4 இயர்ஸ் நம்ம லவ் பண்ணி 4 இயர்ஸ் ஆச்சு. அந்த 3 இயர்ஸில் உன்னை வந்து கட்டி பிடிக்க முடியாட்டு உன்னை அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்துருந்தேன். ஆனால் இந்த கொஞ்சம் மான்ஸ் இருந்ததில் உன் கூட அவ்வளோ சந்தோஷமாக நம்ம என்ன இருக்க வெளியே போய்ட்டு. ஆனால் இந்த 1 இயரில் நம்ம எங்கேயோ போவோம்ல, எங்கேயோ இது பண்ணதே இல்லை. ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் 3 நேரமும் அப்படி இருந்தோம். ஏன்னா இதுக்கு மேலே மூலடி வயன் வெளியூ மேரிமி அப்படின்னு ஜேகே சொல்கிறான். உங்களுக்கு சரியான சந்தோஷம், லைக் உங்களுக்கு வந்து ஹாப்பி டேர்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் வந்து சரிங்க ஜேகே சத்தியமாவா என்ன நீ கல்யாணம் போறியா? ஜேகே நானும் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணேன். நான் உன்னை பார்த்தது நான் லவ் பண்ணது எல்லாம் 4 இயர்ஸ். ஆனால் இந்த 1 இயர் நான் உன்னை பார்க்கவே இல்லை. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஜேகே?
கண்டிப்பாக ஜேகே, நான் உன்னோட தானே, கண்டிப்பாக இந்தா என் கையில் போட்டு விட வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த ரிங்குக்கு வந்து போட்டுடலாம். அப்படியே பொக்கே கொடுத்துட்டு எந்திரிக்கிறான். ஸோ வந்து நீங்களும் ஜேகே இப்போ கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஸோ நான் நீங்கள் வந்து புருஷன் பொண்டாட்டிங்களா. ஸோ வந்து வயன் சொல்கிறா, ஏ புருஷா, இதோட நீ என் புருஷன், நான் உன் பொண்டாட்டி, ஆமாம் அதேண்ணே அப்படின்னு ஜேகே சொல்கிறா. ஏ ஆமாடி பொண்டாட்டி, இதோட நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அப்புறம் உனக்கு இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். என்ன ஜேகே, என்ன சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்த, திருப்பி சர்ப்ரைஸா அப்படின்னு சரிங்க. ஸோ உனக்கு ஒரு குட் நியூஸ் டி, இதோட நான் இங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த வேலை வந்து சார் சொல்லிட்டாரு, ஜேகே நீங்கள் 1 month வேலை செஞ்சிட்டீங்க, ஸோ இதோட நீங்கள் சொற்கரையாக திருப்பி போகலான்னு சொல்லி என்ன இங்கேயே வேலை செய்ய சொல்லிட்டாருடி அப்படின்னு. உங்களுக்கு சரியான சந்தோஷம். திருப்பி ஜேகே நல்லா பண்ணிட்டு, உண்மையாவா ஜேகே, இதோடு நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கிறீங்க ஜேகேவை. ஜேகே நல்லா ஹக் பண்ணிக்கிறான். இப்போ வயன் சொல்கிறா, ஜேகே உண்மை தானே, இதோட நீ என் கூட இருப்ப தானே, இதோட நீ திருப்பி போன கூட என்னையும் கூட்டிகிட்டு போகணும் சரியா, என்னெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிடுறீங்க. ஜேகேயும் ஆமாட்டி பொண்டாட்டி, இதுக்கு மேலே ஒன்று விட்டுட்டு இங்கே போக மாட்டேன், நீயும் என் கூட வரலாம் சரியா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நல்லா டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் போகுது. ஸோ வந்து டக்குன்னு நீங்கள் ரியலைஸ் ஆகி டக்குன்னு ஜேகே இரு வர கொஞ்சம் எதை சொல்லிட்டு கிச்சனுக்கு வேகமாக ஓடுறீங்க. ஸோ கிச்சனுக்கு ஓடிட்டு ஜேகே முழிக்கிறேன், இவன் என்ன கிச்சனுக்கு ஓடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து அந்த கேக்கை தூக்கிட்டு வரீங்க. ஒரு செகண்ட் கூட இருந்திருக்காது. நீங்கள் அந்த கேக்கை தூக்கிட்டு வந்தோடனே ஜேகே முழிக்கிறான், இவன் என்ன மேஜிக் பண்ணலாம் என்ன, டக்குன்னு வந்து கேக்கை தூக்கிட்டு வர முழிக்கிறாரு. நான் வந்து அவன் கேட்குறான், பொண்டாட்டி கேக் செஞ்சுருக்கியா, என்னடி இப்போ தான் போனேன் அதுக்குள்ள கேக் செஞ்சுட்டு வந்துட்டியான்னு வயன் சொல்கிறான். ஐயோ மக்க பிடிச்சா, அது இல்லை, நான் உனக்கு வீடியோ கால் பண்ணலான்னு சொல்லி வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டு கேக்கு அங்கே வெட்டலான்னு சொல்லி நான் பண்ணி வச்சேன்னா, அதுதான் நீ வருவான்னு எனக்கு எங்கே தெரியும், நான் நினச்சி இன்றைக்கி ஒன்றையாக கேக் வெட்டணுன்னு, ஆனால் இப்போ உன் கூட வெட்ட போகிறதில்ல, நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாட போகிறதில்ல, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா ஜேகேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜேகேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவருக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டேன்னு ரொம்ப சந்தோஷமாக சரி டி வாடி பொண்டாட்டி கேக்கு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரை கையை பிடிச்சி கேக்கு வெட்டுறீங்க. ஜேகே சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு சொல்கிறாரு, பொண்டாட்டி நீ தான் எனக்கு எல்லாம், மை ஃபார் எவர் நீ தான். அப்போ வயசு சொல்கிறா, ஆமாம் ஜேகே நீ என்னோடய என்டையர் லைஃப், நீ புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி என்டிங் கைஸ். கதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் கோச்சிக்காதீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் கதையை எழுதியிருக்கேன். என்னோடய கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு ஹாப்பி என்டிங்காக தான் முடிச்சிருக்கேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இந்த கதையில் ஏன் நான் இப்படி எழுதுனேன்னா, நம்ம வந்து எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த வந்து லவ் பண்ணுற ஒரு பையனை ஒரு கேர்ளை நம்ம விடவே கூடாது. அந்த பாசம் எப்போவுமே அவங்க கூட இருக்கணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த பாசம், உண்மையான காதல் வந்து கண்டிப்பாக அந்த பாசம், அந்த காதல் கேரிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் காலில் பேசினாலும் சரி, எதில் பேசினாலும் சரி, கண்டிப்பாக அந்த பாசம் எல்லாமே இருக்கும். ஸோ அது மீன் பண்ணி தான் நான் எழுதினேன். ஸோ வந்து இந்த கதை பிடிச்சிருந்தா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண கோச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் என் மொதல் ஸ்டோரி. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குது கதைன்னு. உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தால் எனக்கு தெரியல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போணுச்சானே, ஆனால் நான் வந்து நல்ல ஒரு ஹாப்பி என்டிங் தான் கொடுத்துருக்கேன். ஸோ
ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஸோ உங்களுக்கு கதை எழுதி கொடுத்தது. இந்த கதையை ஒரு நாள்லேயே 2 நாள் டைம் எடுத்துச்சு எனக்கு எழுத. ஸோ அடுத்து ஒரு கதையில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னோடய எடிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வரும். பந்தான் பேபிஸ். ஓகே, நான் சொல்லிக்கிறேன். உங்களை நான் பந்தான் பேபிஸ்னே கூப்பிட்றேன். எனக்கு அதுமாதிரி கூப்பிட பிடிச்சிருக்கு. சரியா? நம்மலாம் பந்தானோட செல்ல பிள்ளைங்க தானே. ஸோ நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். சரியா? பந்தான் பேபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ கதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ எப்படி இருக்குது கதைன்னு சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். யாரெல்லாம் எனக்கு 64 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஃபீல் ஸோ பிளஸ். ஸோ என் பந்தான் பேபிஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. யாரெல்லாம் இந்த கதை பிடிச்சிருக்கோ ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ பந்தான் பேபிஸ். ஸோ love you guys. Thank you so much for 64 subscribers. So thank you so much. And then ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதோ கேட்டிருந்தா அதெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோ தட்டுனுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ என்னோட ஒன் ஷாட் ஆஃப் ஜேகே நான் போட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தான் தெரியும். எனக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும். ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ பந்தான் பேபிஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு ஸ்டோரி ஒன் ஷாட்லேருந்து பார்க்கலாம். பாய் பந்தான் பேபிஸ். பாய்.